கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு பாடல் என்னை இன்றைக்கு அதிகமாக உற்சாகப்படுத்தினது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவே செய்வார். நல்ல உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு ஒரே ஒரு கவியை மட்டும் நம்ம பாடி செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களிகூறு, மகனே பய வேண்டாம். மகிழ்ந்து களிகூறு, மகளே பய வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களிகூறு, மகனே பய வேண்டாம். மகிழ்ந்து களிகூறு, மகளே பய வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு பாதுகாப்பு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு பாதுகாப்பு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிகூறு, மகனே பய வேண்டாம். மகிழ்ந்து களிகூறு, மகளே பய வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே ஆண்டவர் சரித்திரத்தில் அவருடைய சித்தங்களை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இனி நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசுடைய 2ஆம் வருகை என்று நாம் சொல்ல முடியும். அப்போ இந்த 2ஆம் வருகை எப்போ இருக்கும் அந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு காரியம் இப்போ நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அது எந்த நாட்களில் நடந்தது மாதிரி இருக்குமா? மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் காலத்தில் இருந்தது போல இருக்கும். இப்போ நோவாவுடைய நாட்களில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 39ஆம் வசனத்தை படிக்கலாமா? ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஒரு சின்ன அடையாளம் என்ன அப்படின்னா, நோவாவுடைய நாட்களில் ஜனங்கள் வந்து உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். உணர்வு இல்லை. எதில் உணர்வு இல்லை அப்படின்னா, அதிகமாக பாவங்களை செய்து வந்தார்கள். ஆனால் நான் செய்யக்கூடிய காரியம் பாவம். பாவம் இருக்கும் அப்படின்னா அதில் ஆபத்து இருக்கும். எந்த இடத்துலலாம் பாவம் இருக்குதோ அங்கே அதோட கூட என்ன இருக்கும்? ஆபத்து இருக்கும். அப்போ வசனம் சொல்லுகிறது, நோவா நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். அதே மாதிரி மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்கள் கடைசி நாட்களில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவங்க வந்து உணர்வு இல்லாமல் இருந்தாங்க. அவங்க செய்யறது பாவம். எல்லாருமே பாவம் செய்து கொண்டு வந்தார்கள் அந்த நாட்களில். ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? அந்த பாவ உணர்வு இல்லை. இப்போ நமக்கு தெரியும் ஒரு பாவம் செய்யறதே எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு. ரைட்? ஒரு பாவம் செய்யறதுல எவ்வளவு பெரிய பேராபத்து இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். தெரியலன்னா ஆதாம் ஏவாளை பத்தி படிச்சாலே போதும். அவங்க என்னதான் செஞ்சாங்க? ஒரே ஒரு பாவம், ஒன் சிங்கிள் சின், ஒரே ஒரு பாவம் செஞ்சது எவ்வளவு பெரிய ஆபத்தை அவர்களுக்கு கொண்டு வந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களை பிரித்து விட்டது. ரைட்? அப்ப ஒரு பாவத்துக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நமக்கு தெரியுது இன்னைக்கு. ஆனா அந்த நாட்களில் அவர்களுக்கு உணர்வு இல்லாமல்
இருந்தார்கள். உணர்வு இல்லாததுனால அவங்க பாவத்தை வெளியரங்கமாக செய்து வந்தார்கள். நிறைய இடத்துல பாவ உணர்வு இருக்கும், கொஞ்சம் மறைஞ்சு அப்படி செய்வாங்க. ஆனா இந்த இடத்துல பாவ உணர்வே இல்லாம அவங்க மறைஞ்சு கூட பண்ணல, அதை வெளியரங்கமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் அந்த பாவத்திற்கு பின்னால் இருந்த ஆபத்து அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த காரியங்களை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு எதை காண்கிறார் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் செஞ்சது மாதிரி ஒரு பாவம் 2 பாவம் அப்படி கிடையாது. அவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாமே எப்படி இருந்ததாமா? பாவத்திற்குரியதா இருந்தது. அதே நேரத்துல உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். அடுத்த வசனம் 6ஆம் வசனம் படிக்கலாம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் ஜனங்களை உருவாக்கி இருக்கிறார். ஜனங்கள் அத்துமீறி உணர்வில்லாதவர்களாக பாவம் செய்யற நேரத்துல அது என்ன நடக்குது? ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கிறது. இப்ப இந்த நோவா காலத்துல நடந்த காரியத்திலிருந்து ஆண்டவருடைய சுபாவம், தேவனுடைய சுபாவம் அப்படின்னு ஒரு 3 காரியங்களை முதலாவது நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அவர் யார் அப்படின்னா, அவர் சிருஷ்டிப்பின் தேவன், கிரியேட்டர் காட். அப்போ நான் உண்டு பண்ணின சிருஷ்டிகள் இப்படி பாவம் செய்து ஆபத்துக்குள்ளால போறாங்களே, அப்ப அவர் சிருஷ்டிப்பின் தேவனா இருக்கிறதுனால அவருடைய உள்ளத்தை உடைக்கிறது. நம்பர் 1. சோ பாவம் ஆண்டவருடைய உள்ளத்தை உடைக்கிறது. இரண்டாவதாக முதல்ல சிருஷ்டி கர்த்தா, அதனால அவருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. இரண்டாவதாக இந்த சிருஷ்டி கர்த்தர் யார்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் சிருஷ்டிப்பின் தேவன் மட்டும் கிடையாது, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறதுனால இந்த பாவத்தை அவர் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? தண்டிச்சு ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பரிசுத்த கொலைச்சல் ஏற்படுகிறது. அப்ப அவர் சிருஷ்டிப்பின் தேவன், அதனால அவர் துக்கப்படுகிறார். ஆனால் அவர் பரிசுத்த தேவன், அதனால அந்த பாவத்தை என்ன பண்றார்? அந்த இடத்துல தண்டிக்கிறார். அந்த பூமி முழுவதுமே உயிரினங்கள் எல்லாமே பெரு வெள்ளத்தினால் அந்த இடத்துல என்ன ஆயிருது? அழிந்து போகிறது. சிருஷ்டிப்பின் தேவன் ஒண்ணு, பரிசுத்த தேவன். இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, அவர் அன்பான தேவன். அவர் பரிசுத்த தேவன், அதனால அங்க ஒரு பெரிய அழிவு, பேரழிவு அங்க நடக்குது. ஆனா அவர் அன்பான தேவன். அவர் அன்பான தேவனாக இருந்ததுனால அந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? 8ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். படிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்களில ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருப்பாங்க. எப்படி நோவா நாட்களில இருந்தது மாதிரி. அப்ப உணர்வில்லாமல் பாவங்களை செய்யும் போது 3 காரியம். அவர் சிருஷ்டிப்பின் தேவன், அவருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. ஏன்னா அவருடைய சிருஷ்டிப்பு பாவத்தினால ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளால போறதுனால அவருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. இரண்டாவதாக அவர் பரிசுத்த தேவன், அதனால அந்த பாவத்திற்கு தண்டனை கண்டிப்பா உண்டு, அல்லது அவருடைய சுபாவம் அதுல ஒரு கொலைச்சல் இருக்கிறது. ஆனா அந்த 2 மட்டும் கிடையாது. மூன்றாவதாக அவர் கிருபையை தரக்கூடிய தேவன். மனுக்குலம் முழுவதும் பாவம் செய்திருந்த நேரத்துல ஆண்டவர் அந்த நேரத்துல ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்கிறாராங்க? கிருபையை கொடுக்கிறார். கிருபையை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அடுத்த வசனத்தை படிங்க. 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்ப அதுல நோவா தன் காலத்தில் அப்படி நம்ம பார்க்கிறோம். அது எப்படி படிக்கணும்? நோவா தன் காலத்தில். அப்போ அந்த மனுஷனுக்கு எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? உணர்வில்லாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல உணர்வு இல்லாததுனால பாவத்தை அவர்கள் அப்படி தாராளமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடியால் அந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு அவருடைய கிருபையை விளங்கப்படுகிறார். அந்த மனுஷன், ஆண்டவருடைய கிருபையை பெற்ற மனுஷன், அவர் எப்படி பண்றாரு? அவருடைய தலைமுறையில் எல்லாரும் உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய தலைமுறையில், அவருடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தாரு? நீதிமானா இருந்தார், உத்தமனா இருந்தார், தேவனோடு அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். இப்ப அந்த பின்னணி நீங்க பாத்தீங்களா? ஒரு தலைமுறை முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிறது, உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. இப்போ தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போது அது அவனுக்குள்ளாலே இருக்காது. அது என்ன? அந்த கிருபை அப்படியே
கடந்து போகும். அப்போ நோவாவை தாண்டி அந்த கிருபை கடந்து போகிறது. ஒரு மனிதனை தேவன் சந்திக்கிறார், ஒரு மனிதனுக்கு கிருபை கொடுக்கிறார். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 7:7. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நீங்க பாத்தீங்களா, அந்த எல்லாருமே பாவம் செய்து உணர்வில்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனா ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு அந்த இடத்துல ஒரு கிருபையை கொடுத்த நேரத்துல நோவாவுடைய வாழ்க்கையில கிருபை கிடைக்குது. நோவா மூலமா அந்த கிருபை எங்க போகுது? இப்போ அவருடைய குடும்பத்திற்கு கடந்து செல்லுகிறது. அதுதான் நம்ம இந்த 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு குடும்பம் அந்த இடத்துல என்ன பண்ணப்படுகிறது? காப்பாற்றப்படுகிறது. ஒரு குடும்பம் கிருபையை பெற்ற குடும்பமாக அந்த இடத்துல மாறிவிடுகிறது. இப்படியாக ஒரு குடும்பம், ஒரு நபர் கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கிருபை ஒரு குடும்பத்திற்கு போகும்போது என்ன நடக்குது தெரியுமா? எந்தெந்த இடத்துலலாம் சரித்திரத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையை பெற்று அந்த கிருபை அந்த குடும்பத்திற்கு வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம், புதிய ஆரம்பம். எல்லாரும் சொல்லலாமா? புதிய ஆரம்பம், a new beginning, புதிய ஆரம்பம். ரைட்? அப்ப எல்லாருமே உணர்வில்லாதவர்களாக காணப்படுற நேரத்துல ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு குடும்பம் அந்த இடத்துல சந்திக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு என்ன செய்யறாருன்னா ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். உயிரினங்கள் ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல, எல்லாம் ஒன்னொன்னு காப்பாற்றப்பட்டிருக்குது. வேற குடும்பங்கள் யாருமே கிடையாது, ஜனங்கள் யாருமே கிடையாது. ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. கணவன், மனைவி, 3 பிள்ளைங்க இல்லையா? அவங்க மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த சிறிய குடும்பத்திற்கு, எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த சிறிய குடும்பத்திற்கு, தேவனுடைய கிருபையை பெற்ற இந்த சிறிய குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். A small family getting a big vision from the Lord. ஆண்டவர் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறார் என்றால், ஒரு குடும்பத்துல கிருபையை கொடுக்கிறார் என்றால் அதற்கு பின்னால ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையை பெற்ற ஒரு குடும்பத்திற்கு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நீங்கள் பலுகி பெருகி. அவங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய பெரிய தரிசனம் என்ன? இருக்கிறது ஒரு குடும்பம் தான், only one family. ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் என்ன? வேர்ல்ட் வைட் விஷன். நீங்க என்ன பண்ணுங்க? பலுகி பெருகி ஒரு 5 கிலோமீட்டர் அளவு நீங்க என்ன பண்ணுங்க? பறந்து போங்க. அல்லது ஒரு 10 கிலோமீட்டர் அளவு நீங்க என்ன பண்ணுங்க? பூமியை நிரப்புங்க. அப்படி கிடையாது. இருக்கிறது 3 பேரு தான். நோவாவுடைய பிள்ளைங்க எத்தனை பேர் தான்? 3 பேர் தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் God is giving a global vision, உலகளாவிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அதுல ஒரு வார்த்தை வருகிறது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் என்ன போட்டிருக்குது? நீங்கள் அப்படின்னா யாரு? நோவா மட்டுமா, குடும்பமா? ஆண்டவர் குடும்பத்தோடு பேசுகிறார். இதற்கு முன்னால நோவா தனிப்பட்ட முறையில் ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டார். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் நோவாவோடு மட்டும் தனிப்பட்ட முறையில் பேசல, நோவா குடும்பத்துடைய திட்டத்தை குறித்து ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். என்ன திட்டம்? நீங்கள் நீ மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள். அன்றைக்கு கிருபையை பெற்ற ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரே, அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையை நாம் பெறுவது எதற்காக குடும்பங்கள் மத்தியில ஊழியம், எதற்காக குடும்பங்களை சந்தித்து குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக இந்த ஆண்டுல நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பமும், சின்ன குடும்பமா இருக்கலாம், ஒரு சில குடும்பத்துல ஒரு நபர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், எத்தனை குடும்பமா இருந்தாலும் சரி, அது ஒரு நபர் மூலமாக ஆண்டவருடைய கிருபை வந்து அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பின் கிரியைகள் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? ஒரு தரிசனத்தோட ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். நம்முடைய குடும்பத்தை தாண்டி ஒரு தரிசனம் ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு கொடுத்தது. நோவாக்கு கொடுத்த தரிசனம் அந்த குடும்பத்தை தாண்டி
ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பூமியை நீங்க நிரப்புவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சந்திக்கும் போது நம்முடைய குடும்பத்திற்கு அப்பாற்பட்ட தரிசனங்களை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறவராக காணப்படுகிறார். சமுதாயத்தை குறித்த தரிசனம், பட்டணத்தை குறித்த தரிசனம், தேசத்தை குறித்த தரிசனம், குடும்பங்களை குறித்த தரிசனம், தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். தரிசனங்களை ஆண்டவர் தரும்போது பயப்படக்கூடாது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றேன், சின்ன குடும்பம் இப்பதான் தப்பிச்சோம் பிழைச்சோம் என்று சொல்லி அவர்கள் அந்த மலைக்கு தப்பி காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சந்திக்கும் போது ஒரு தரிசனத்தோடு சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நிறைய இடத்துல நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே என்ன சந்திங்க, என்னோடு பேசுங்க. ஆண்டவர் ஒரு நோக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார் என்றால், அந்த கிரியை ஆண்டவருடைய உலகளாவிய நோக்கத்தோடு கண்டிப்பாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம், இணைக்கப்பட்டிருக்கோம். குடும்பத்தை தாண்டி தரிசனங்களை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய ரட்சிப்பின் கிரியைகள் பெருகி கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நபர் தான் ஆண்டவருடைய கிருபையை நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கலாம், அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ தரிசனம் மிக மிக தேவை. ஆண்டவர் நோவா குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்ப தலைவனாக நோவாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எபிரேயர் 11:7 படிக்கலாம். எபிரேயர் 11:7 தரிசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ரைட். இந்த வசனத்தை நம்ம அப்படி தியானிக்கலாம் கொஞ்சம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசத்தினால் நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, அதுதான் தரிசனம். ஆண்டவர் தரக்கூடிய தரிசனம்னா எப்படி இருக்கும்? தற்காலத்தில் அதை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. குடும்பங்களை குறித்து தரிசனம், தனிப்பட்ட வாழ்க்கையில தரிசனம்னா எப்படி இருக்கும்? அதை நம்ம அந்த தற்காலத்தில் என்ன பண்ண முடியாது, அதை பார்க்கவே முடியாது. தரிசனம் என்று சொல்லும்போது அது எதிர்காலத்திற்குரியது. அப்போ நோவாக்கு ஆண்டவர் அவருடைய தரிசனத்தை கொடுக்கும்போது தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல என்ன கொடுக்கிறார், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த நாட்களில் மழை அப்படி இருந்தது கிடையாது, மழை மூலமா சேதங்கள் வந்ததே கிடையாது. அப்போ தற்காலத்தில் அதை என்ன பண்ண முடியல, நோவாவால பார்க்க முடியல. கர்த்தர் சொன்னார் எல்லாமே அழிந்து போக போகிறது. எதன் மூலமா? தண்ணீர் மூலமா. ஆனா நோவாவால நம்புவதற்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா உலக அளவுல அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு அங்க என்ன வந்தது கிடையாது. அப்போ ஆண்டவர் அந்த ஒரு தரிசனத்தை நோவாவுக்கு கொடுக்கும்போது அவனால பார்க்க முடியல, கண்களினால பார்க்க முடியல. விசுவாச கண்களினால தான் நோவா என்ன பண்றார், அதை பார்க்கிறார். மழை பெய்யவே இல்லை, ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய கப்பலை போட்டை செய்ய சொல்றாரு. மழை பெய்யாத இடத்துல அதை செய்ய சொல்லும் போது நம்ம செய்வோமா அதை? ரைட். ஆனா நோவா விசுவாச கண்களினால பார்க்கிறார். இன்னைக்கு இந்த பூமி வறண்ட நிலமாக இருக்கிறது, ஆனா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் போது பூமி முழுவதும் வெள்ளத்தால் அழிய போகிறது. அதனால நான் என்ன பண்ண போறேன், கர்த்தர் எனக்கு சொன்னது மாதிரி. இன்னைக்கு நான் கண்களினால பார்க்கல, ஆனா கர்த்தர் எனக்கு சொன்ன வேலையை நான் செய்ய போறேன். எல்லாரும் பரியாசம் பண்ணியிருப்பாங்க, என்னப்பா மழையே பெய்யல, நீ என்ன பெரிய கப்பலை இவ்வளவு பெருசா பண்ணிட்டு இருக்க என்று சொல்லி. பார்க்க முடியல, ஆனா நம்பி செயல்படுறோமே, அதுதான் என்னது, தரிசனம். பார்க்க முடியல. அன்னைக்கு நோவா குடும்பத்தோட ஆண்டவர் பேசுகிறார், நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஆனா இப்பதான் ஒரு பெரிய அழிவை பார்த்திருக்கிறாங்க அவங்க. ஆனா அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நோவாவுடைய சந்ததி பூமியை கண்டிப்பாக நிரப்பி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தரிசனமும் இதுதான். நம்ம சபையில் அத்தனை சின்ன சின்ன குடும்பங்களாக நாம் இருக்கிறோம். சபையில குடும்ப ஊழியங்கள் நடைபெறுகிறதே, அதனுடைய காரணம் இதுதான். ஏனென்றால் இந்த நோவா குடும்பம் எப்படி ஒரு பெரிய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தரிசனத்தை நிறைவேற்றினதோ, அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய கரத்திலிருந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நோவாக்கு கிருபை கிடைத்ததே, அதே மாதிரி கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை மற்ற நபர்களுக்குள்ளால கடந்து போக வேண்டும். அதன் பின்பு
குடும்பத்தை தாண்டி ஆண்டவர் தரக்கூடிய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரணத்திற்காக தான் குடும்பங்களில் ஊழியங்கள் இந்த நாட்களில் என்ன பண்ணப்படுகிறது, செய்யப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் பெரிய சித்தத்தை, பெரிய தரிசனத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதற்காக தான். வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்துல, தமிழ் பைபிள்ல நம்ம படிக்கும்போது தீர்க்க தரிசனம் அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம ஆங்கிலத்துல மற்ற மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும்போது தரிசனம் இல்லாத இடத்துல, where there is no vision people perish. தரிசனம் இல்லாத இடத்துல படிக்கலாமா? நீதிமொழிகள் 29:18. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம், அந்த வார்த்தையை நம்ம ஆழமா மூல பாஷையிலிருந்து படிக்கும்போது தரிசனம் என்று இருக்கிறது. அப்ப தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? சீர்கெட்டு இருப்பாங்க. நோவாவுடைய நாட்களில ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல குடிச்சாங்க. ஆனா சீர்கெட்டு போய் காணப்பட்டார்கள், உணர்வில்லாதவர்களாக காணப்பட்டார்கள். தன்னை குறித்து அதற்கு மேல நினைக்க முடியல, அதற்கு மேல ஒரு தரிசனம் கிடைக்கல, அல்லது என்னுடைய குடும்பத்தை தாண்டி வெளியில ஒரு தரிசனம் கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு இருப்பார்கள். where there is no vision, where there is no vision people will perish. இந்த தரிசனத்தை நமக்கு தருகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஆயத்தம் பண்ணி இருக்கக்கூடிய காரியத்தை கண் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, நம்முடைய இருதயத்தில் தோன்றினது கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக தேவன் நம் வாழ்க்கையில வச்சிருக்கக்கூடிய தரிசனங்களை, திட்டங்களை, நோக்கங்களை அவர் நம்முடைய இருதயத்தில் தருகிறார். நோவாவுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்தார். இப்படியாக உலகத்தில் நடக்க போகிறது, அதற்கு ஆயத்தமாக நீ இந்த ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு என்று சொல்லி ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டத்தை ஆண்டவர் நோவாக்கு கொடுத்ததுனால நோவாவால அந்த திட்டத்தை செய்து முடிக்க முடிந்தது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில, குடும்பங்களில் கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய சித்தங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்ம பார்க்கல, இன்னைக்கு நம்ம பார்க்கல, இன்னைக்கு நம்முடைய கண்கள் பார்க்கவில்லை, இன்றைக்கு நம்முடைய காதுகள் கேட்கவில்லை, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் அது தோன்றவில்லை. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் when the Holy Spirit comes upon us, பரிசுத்த ஆவியானவர் அந்த திட்டங்களை, தேவனுடைய திட்டங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக 21ஆம் நூற்றாண்டுக்காக ஆண்டவர் முன்குறித்த சித்தங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்தில் ஊற்றும் போது, நம்முடைய மனதை ஆண்டவர் விழிக்க பண்ணும்போது, ஹல்லேலூயா, நாம் ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நோவாவை போல கண்களினால பார்க்க முடியலனா கூட ஆண்டவரோடு கூட சேர்ந்து நம்ம செயல்பட ஆரம்பித்து விடுவோம். நம்ம எல்லாரும் கேட்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து என்னுடைய கண்களை திறந்துருங்க. எனக்காக நான் வாழ்ந்தது போதும், ஒரு குறுகிய நோக்கத்தோடு நான் வாழ்ந்தது போதும். எனக்காக நீங்க வச்சிருக்கக்கூடிய, என்னுடைய குடும்பத்திற்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய பெரிய நோக்கத்தை பார்ப்பதற்கு என்னுடைய கண்களை திறந்துருங்க. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. மேல் வீட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவிமழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. மேல் வீட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவிமழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை. எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே,
மகிமை பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. அல்லேலூயா, மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. அவர் தரிசனத்தை தரக்கூடிய தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் மட்டுமல்ல, அவர் தரிசனத்தை குடும்பங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நோவாவுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் அந்த பெரிய தரிசனத்தை கொடுத்து இன்றைக்கு அந்த தரிசனம் நிறைவேறுகிறது. பூமியை நிரப்புனாங்களா இல்லையா? ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை பூமியில செய்வதற்கு முன்பதாக அதை நம்முடைய இருதயத்துல வைக்கிறார். அதன் பின்பு அந்த காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறார். எந்த தலைமுறையில நம்ம எடுத்து பார்த்தாலும் சரி, நோவா தலைமுறையில மட்டும் இல்ல, நோவா தலைமுறையில நடந்தது மாதிரி மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்கள் இருக்கும். நம்ம பார்த்தோம். நோவா தலைமுறையில மட்டும் கிடையாது, நம்ம வேத சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் என்றால், சபை சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் என்றால், சபையில அல்லது தேசத்துல பின்னணி ரொம்ப மோசமா இருக்கும்போது, இருண்ட காலமாக காணப்படும் போது, ஆண்டவருடைய கண்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நோக்கி வருகிறது. எந்த குடும்பத்துல நான் ஆரம்பிக்கலாம், எந்த குடும்பத்துல இந்த தலைமுறையை மாற்றுவதற்கு, இந்த தலைமுறையில் நான் கிரியை செய்வதற்கு, எந்த குடும்பத்திற்குள்ளால நான் கடந்து வரலாம், அந்த காரியத்துக்காக ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. இந்த குடும்ப ஊழியம் அல்லது இந்த குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். எப்போ ஆரம்பிச்சார் இப்படிப்பட்ட ஒரு முறையை அப்படி நம்ம பார்க்கும்போது, உலகத்துல நிறைய முறைகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்கிறது, அது உலகத்துல இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துல, ஆண்டவருடைய திட்டத்துல குடும்பம் என்று சொல்லுவது முக்கிய பங்கை வகிக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் ஒரு குடும்பத்துல தான் என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமுடைய குடும்பத்துல தான் ஆண்டவர் அவருடைய மீட்பின் திட்டத்தை ஆரம்பிக்கிறார். முழு மனுக்குலத்தையும் மீட்டு எடுப்பதற்கு ஒரே ஒரு குடும்பத்துல தான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமுடைய குடும்பத்துல ஆண்டவர் ஆரம்பித்து அவனை அழைத்து, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். நம்ம பார்க்கிறோம், உன்னிலிருந்து எதை உண்டாக்குவேன், நானு ஜாதிகளை உண்டாக்குவேன். ஜாதிகள் என்று சொல்லும்போது அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து தேசங்கள், ஓகே, நேஷன்ஸ். அப்ப உன்னிலிருந்து நான் எதை கொண்டு வருவேன், ஜாதிகளை, தேசங்களை கொண்டு வருவேன். கடைசியில் வாலு மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் நிற்கிது. அது என்னது? ராஜாக்கள் உன்னிடத்தில் இருந்து தோன்றுவார்கள். இது ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் சந்திக்கிறாரு. ஆனா அதுல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. என்ன வாக்குத்தத்தம்னா, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். Kings will come out of your family. ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார்கள். அப்ப நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ராஜாக்கள் வரவே இல்லை. ஏன்? இஸ்ரவேல் தேசத்துல நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய தலைவர்கள் கூட இல்லை. கடந்த செய்தியில் அந்த காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது ராஜா, ஏன் ராஜா, தலைவர்கள் கூட கிடையாது, ஆவிக்குரிய தலைவர்கள் கூட அந்த நாட்களில இல்லை. கடந்த செய்தியில் அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம படிச்சோம்னா இரத்த கண்ணீர் தான் வரும். எந்த அதிகாரம்? நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 21 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு வேதனையாக, பாவம் இவ்வளவு, நோவா காலத்துல நம்ம பார்த்தோம் பாவம் எவ்வளவு கொடியதாக பெருகுகிறது, உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று. அதே மாதிரி நீங்க நியாயாதிபதிகள் 19 21 வரைக்கும் படிச்சீங்கன்னா பாவத்தினுடைய கோரம் இந்த அளவுக்கு, ஒரு கொலை நடக்கிறது, அந்த கொலை செய்த அந்த நபரை 12 துண்டாக வெட்டி இன்னொரு இடத்துக்கு போய், இதெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துல நடக்குது, ரைட்? அப்போ அந்த அளவுக்கு உணர்வில்லாமல் காணப்பட்டது. அதற்கு காரணம் என்ன என்பதையும் ஆண்டவர் அதுல சொல்லி இருக்கிறார். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அந்த கடைசி வசனம். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் அந்த புஸ்தகத்திலேயே கடைசி வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பாத்தீங்களா? அப்ப அந்த இடத்துல
நம்ம அந்த 3 அதிகாரத்தை படிக்கும்போது 19 அதிகாரத்திலிருந்து 21 படிக்கும்போது அங்க வந்து பயங்கரமான பாவக்கேடுகள், சீர்கேடுகள் அந்த இடத்துல நடக்குது. ஆனா அதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை ஆண்டவர் அந்த வசனத்துல திரும்ப திரும்ப சொல்லுகிறார். என்ன காரணம்? அங்க என்ன இல்ல? ராஜா இல்லை. there was no king. யாருமே ஒரு ஆவிக்குரிய நிலையில ஆண்டவருடைய கிருபையை பெற்று ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லை. இல்லாததுனால அங்க என்ன நடக்குது? ஆண்டவருடைய தரிசனம் தேசத்துல என்ன பண்ண முடியல? செயல்பட முடியல. தரிசனம் இல்லைன்னா ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அந்த இடத்துல நம்ம வந்து நியாயாதிபதிகள் கடைசி 3 அதிகாரம் அவ்வளவு கொடியதாக காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஆகல? நிறைவேறிச்சா? என்ன வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது? யார் வருவாங்க உங்ககிட்ட இருந்து? ராஜாக்கள் வருவார்கள். ஆனா இப்ப ஒரு சாதாரண தலைவன் கூட அங்க இல்ல, ஒரு ஆவிக்குரிய தலைவன் கூட அங்க இல்ல. அதனால ஜனங்கள் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் என்ன பண்ணல? நிறைவேறாமல் காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாத நேரத்துல, ராஜா கூட இல்லாத நேரத்துல ஆண்டவருடைய செயல்கள், ஆண்டவர் அவருடைய திட்டத்தை எங்க ஆரம்பிக்கிறார் தெரியுமா? ஒரு உடைக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செயல்படுத்த விரும்புகிறார். எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்? எல்லாரும் சொல்லலாமா? ராஜா இல்ல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல, அப்படியே இருக்கிறது, வாக்குத்தத்தம் அப்படியே இருக்கிறது, செயல்படல. ஆண்டவர் ஆரம்பிக்கக்கூடிய இடம் எங்க? ஒரு உடைக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல. God starts his work in a broken family. ஒரு உடைக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஆண்டவர் அவருடைய கிரியையை செய்ய ஆரம்பிக்கிறார். இதுதான் நமக்கு விசுவாசம். 2025 ஆண்டுக்கு நமக்கு என்ன விசுவாசம்? இதுதான் விசுவாசம். என்னுடைய குடும்பம் இன்னைக்கு உடைக்கப்பட்டதாக காணப்படலாம், ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது மாதிரி ராஜாக்கள் எழும்புவார்கள். இதே மாதிரி எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி நித்தியத்துல தொடர்ந்து நிறைவேறக்கூடிய அத்தனை வாக்குத்தத்தங்கள் வேதத்துல இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு யார் போதும் தெரியுமா? ஒரு உடைக்கப்பட்ட குடும்பம் போதும். ஒரு உடைக்கப்பட்ட குடும்பம் போதும். ஆனா உண்மையாக ஆண்டவரை தேடணும், அவ்வளவுதான். A broken family is enough. இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு கிடையாது, எல்லாமே சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு உடைக்கப்பட்ட குடும்பம் போதும். அது எந்த குடும்பம் இந்த இடத்துல ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் என்றால், ரூத் புஸ்தகத்துல முதல் வசனத்தை நம்ம படிப்போம். ரூத் புஸ்தகம் எப்ப எழுதப்பட்டது தெரியுமா? நியாயாதிபதிகள் நாட்கள்ல எழுதப்பட்டது. நியாயாதிபதிகள் நாட்கள்ல தான் என்ன கிடையாது? தலைவர்கள் கிடையாது. அந்த நாட்கள் எழுதப்பட்டதுதான் ரூத் புஸ்தகம். படிங்க பாப்போம். முதல் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. போதும், தேசத்துல என்ன ஆயிடுச்சு? பஞ்சம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனா ஆவிக்குரிய தலைமைத்துவம் அவங்க என்ன பண்ணல? கொடுக்கல. யோசுவா செஞ்சது மாதிரி ஆவிக்குரிய தலைமைத்துவம் கொடுக்கல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக என்ன பண்ணல? நடத்தப்படல. ஜனங்கள் ஆவிக்குரிய தலைமைத்துவம் இல்ல, ராஜா இல்ல அந்த இடத்துல. ஆண்டவர் ஆரம்பிக்கக்கூடிய இடம் அதான் நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல ராஜா இல்ல. ரூத் புஸ்தகம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. 3ஆம் வசனம் படிங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். போதும், தலைவன் கிடையாது. இப்ப குடும்ப தலைவன் என்ன ஆயிடுச்சு? இறந்து போயாச்சு. தலைவன் கிடையாது, ராஜா கிடையாது, குடும்பத்துக்கும் யார் கிடையாது? இப்போ தலைவன் கிடையாது. நினைச்சு பாருங்களேன் நகோமியோட சிச்சுவேஷனை. ராஜா கிடையாது தேசத்திற்கு, குடும்பத்திற்கும் யாரு கிடையாது. இப்போ தலை கிடையாது, தலை போயாச்சு. 2 பேர் தான் ஆண்கள். இப்போ அது என்ன ஆயிருது? 5ஆம் வசனம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. விசுவாச தகப்பன்மார் யாருமே கிடையாது இப்ப இந்த இடத்துல. இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, விசுவாச தகப்பன்மாரே இல்ல, விசுவாச தகப்பன்மார் யாருமே இல்ல. இப்ப நகோமியை நினைச்சு பாருங்களேன். நகோமி இந்த இடத்துல எப்படி அவங்க இருந்திருப்பாங்க? நகோமி எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அதான் சொல்றாங்க, என்னை மாறா என்று சொல்லுங்க. நகோமின்னு என்ன பண்ணாதுங்க? சொல்லாதுங்க. மாறா, என்னுடைய வாழ்க்கை கசப்பா காணப்படுது, மாறான்னு சொல்லுங்க. ஏன்னா நகோமி என்ன நினைச்சாங்கன்னா, கணவனை இழந்துட்டேன், பிள்ளைங்களை இழந்துட்டேன். இவங்க ரூத் இவங்கெல்லாம் நகோமி கண்டுக்கவே இல்லை. ரைட், நீங்க போயிருங்கட்டாங்க. தனித்து அவங்க இருந்தாங்க. எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று அவங்க நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு காரியத்தை இழக்கல. அதுதான் நமக்கு சுவிசேஷம். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன்,
என் குடும்பத்துல சூழல் எல்லாமே போயிடுச்சு, உறவுகள் போயிடுச்சு, ஆண்டவருடைய கிரியை போயிடுச்சு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் போயிடுச்சு, குடும்பத்துல சொல்லிக்கிறது மாதிரி கர்த்தருடைய கிரியை என்று சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி, இதை கர்த்தர் எனக்கு செய்தார், இதை என் குடும்பத்திற்கு செய்தார் என்று சொல்லுவதற்கு ஒன்று கூட இல்லையே என்ற நிலையில நகோமி அந்த இடத்துல காணப்படுறாங்களே. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கு அவங்களுக்கு தெரியல, இன்றைக்கு நமக்கு தெரியுது. நகோமி எல்லாத்தையுமே என்ன பண்ணல, இழக்கவில்லை. நகோமி நினைச்சிட்டு இருந்தாங்க நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். she thought that I lost everything, எல்லாம் இழந்து போய்விட்டேன் என்று நினைத்தாங்க. ஆனா அவங்க இழக்கல. அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசம். the faith in Naomi was a living faith. அவர்களுக்குள்ளாக ஒரு ஜீவனுள்ள விசுவாசம் இருந்தது. ஒருவருக்குள்ளாக ஜீவனுள்ள விசுவாசம் இருக்கிறது என்றால் அது ஒரு நபரை விட்டு இன்னொரு நபருக்கு கடந்து செல்லுகிறதாக இருக்கும். அதுதான் நம்ம நோவாவுடைய புஸ்தகத்தில் படிக்கும்போது, நோவா ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார். அந்த கிருபை நோவாவுடைய குடும்பத்திற்கு கடந்து செல்லுகிறது. எல்லாவற்றையும் இழந்த நிலையில நகோமி காணப்பட்டாங்க. ஆனா ஒரு காரியத்தை இழக்கல. அவர்களுக்குள்ளாக கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் அவர்களுக்குள்ளால இருந்து கொண்டுதான் இருந்தது. எப்படி நமக்கு தெரியும்? யாரை தொடர்மோ அவங்கள தொட்டிடுச்சு அந்த விசுவாசம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அந்த விசுவாசம், ஜீவனுள்ள விசுவாசம் வெளியில தெரியல, எல்லாம் இழந்த நிலையில் இருக்குது. ஆனால் அந்த விசுவாசம் கடந்து செல்லுகிறது. யாருக்கு மேலாக கடந்து செல்லுகிறது? 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. ரூத் என்ன சொல்றாங்க? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்ப ரூத் மோவாபிய ஸ்திரீ. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாம் தெரியாது, யாக்கோப் தெரியாது, ஈசாக் தெரியாது, வேற யாரும் தெரியாது, மோசே எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் யாருதான்? நகோமி மட்டும் தான் தெரியும். அந்த நகோமி கிட்ட பூர்வீகம் எதுவுமே மேபி அவங்க பார்த்தது கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க அனுபவித்தது கிடையாது. ஆனா நகோமிக்குள்ளால இந்த ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பார்த்ததுனால எல்லாவற்றையும் இழந்த நிலையில ரூத் சொல்லுகிறது என்ன? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை அந்த இடத்துல எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மிகப்பெரிய தீர்மானத்தை ரூத் எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நகோமிக்குள்ளால இருந்த உயிருள்ள விசுவாசம். இப்ப சொல்லுங்க, நகோமி எல்லாத்தையும் இழந்துட்டாங்களா? இல்ல. சரீர பிரகாரமா ஒருவேளை ஒரு சில உறவுகளை அவங்க இழந்திருக்கலாம், குடும்பத்துல அவங்க தலைமைத்துவத்தை இழந்திருக்கலாம், தேசத்துல ஒரு தலைமை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒண்ணுமே இல்லாமல் மாறா நான் கசப்பான நபர் என்று அவங்க சொல்லலாம். பட் she did not lose everything. அவங்க எல்லாவற்றையுமே இழக்கவில்லை. ஒன்னே ஒண்ணு போதும், வானத்தையும் பூமியையும் நம்ம கண்ணால பார்க்கிறது, கண்ணால பார்க்காதது எல்லாவற்றையும் ஆண்டவர் விசுவாசத்தினால் அவருடைய வார்த்தையை கொண்டு உருவாக்கினாரே, அந்த ஒரு விசுவாசத்தை நகோமியுடைய வாழ்க்கையில என்ன பண்ணல, அது அழிந்து போகவில்லை. அந்த ஒரு விசுவாசம் போதும், அது இன்னொரு நபருக்குள்ளாக கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரம் எப்படி முடிகிறது? ரூத்துடைய புஸ்தகம் எப்படி முடிகிறது? 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் படிக்கலாமா? சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அல்லேலூயா. ராஜா இல்ல சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல யோசுவாவுக்கு பிறகு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவம் இல்ல, பெரிய ஒரு வெற்றிடம் இருந்தது. ஆண்டவருக்கு நேராகவும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாகவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராகவும் தேசத்தையோ குடும்பத்தையோ நடத்துவதற்கு சொல்லிக்கிறது மாதிரி என்ன இல்ல, தலைமை இல்ல. ஒரு உடைக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய விசுவாசத்தை எடுத்து ஆண்டவரதை இன்னொரு நபருக்குள்ளாக கொண்டு போய் ஒரு போவாசை கொண்டு வந்து அந்த புஸ்தகம் எப்படி முடிகிறது? ராஜாக்களுடைய வம்ச வரலாறு அடங்கிய புஸ்தகமாக ரூத் புஸ்தகம் முடிகிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? ராஜாக்கள் நாட்கள்ல, நியாயாதிபதிகள் நாட்களில் தலைவர்கள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அங்க பெரிய பஞ்சம், தேசத்துல கூட வாழ முடியல. அப்படிதான் அந்த ரூத் புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. ஆனால் உடைக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒரு பெண்ணுடைய விசுவாசம் என்ன கிரியை செய்கிறது? ஒரு போவாசை உள்ளால கொண்டு வருகிறது. பயங்கரமான காரியங்கள் நடந்து அந்த அதிகாரம் எப்படி முடிகிறது? ராஜாக்களுடைய
வம்ச வரலாறுகளை கொண்ட ஒரு புஸ்தகமாக ரூத் புஸ்தகம் முடிகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார்கள். 300-400 ஆண்டுகளாக நிறைவேறாத ஒரு வாக்குத்தத்தம் இன்றைக்கு கர்த்தரோடு நடக்கக்கூடிய, அவர் மேல் உண்மையாக விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து வந்ததுதான் ஈசா, ராஜாக்களாகிய தாவீது, சாலமோன், அத்தனை தலைமுறையான ராஜாக்களை உருவாக்குனதற்கு பின்னால இருந்த விசுவாசம், அந்த நகோமிக்குள்ளால இருந்த விசுவாசம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ளால கொடுத்திருக்கிறாரா? அது போதும். எல்லாவற்றையும் நான் இழந்த நிலையில் இருக்கிறேனா? என்னுடைய குடும்பம் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா? சாட்சி என்று சொல்லிக் கொள்வதற்கு என்னுடைய குடும்பத்துல நகோமியை போல ஒண்ணுமே இல்லையா? ஆண்டவருக்கு முன்னால வந்து சாட்சி சொல்லுவதற்கே ஒரு சின்ன காரியம் கூட என்னால பார்க்க முடியலையா? இந்த ஒரு உயிருள்ள விசுவாசம் மட்டும் நம்முடைய இதயத்துல எரிந்து கொண்டிருந்தாலே போதும். இந்த விசுவாசத்தினால தேவ வார்த்தையை கொண்டு உலகங்களை தேவன் உண்டாக்கினாரே, அதே விசுவாசத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். விசுவாசம் நம்முடைய இதயத்தில் இருக்கும்போது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நம்முடைய தலைமுறையை தாண்டி தலைமுறைகளாக பார்க்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். விசுவாசத்தை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. ஆண்டவரோட நடக்கிறத மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது. எந்த நிலையிலும் அவரை மட்டுமே பிடித்துக் கொள்வதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு விலகி சந்தேகப்பட மட்டும் கூடாது. எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தை அவர் காண்கிறார். எல் ரோஹி, அவர் என்னை காண்கிற தேவன். எந்த வனாந்திரத்தில் இருந்தாலும் கூட பரவாயில்ல. எல் ரோஹி, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட பரவாயில்ல. அவருடைய அழகான கண்கள் என்னை காணும் போது, அவருடைய பொன்னான வாக்குத்தத்தங்களை என்னுடைய குடும்பத்தில் அவர் நிறைவேற்றும் போது, சரித்திரத்தில் நம்முடைய குடும்பம் எப்படி ரூத்துடைய புஸ்தகம் சரித்திரத்தில் ஒரு நல்ல ஒரு பங்கை வகித்ததோ, அதே மாதிரி நம் ஒவ்வொருவருடைய இந்த சின்ன குடும்பங்களாகிய நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சரித்திரத்தில் ஒரு முக்கிய பங்கை தருவதற்கு அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, he is a glorious God. சரித்திரத்தின் தேவன், சரித்திரத்தை ஆளுகை செய்யக்கூடிய தேவன். அவருடைய காந்திக்கு மறைவாக, அவருடைய எல்லைக்கு வெளியில எதுவுமே கிடையாது. The power of one family. நான் பேசுறேன், இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு. என்ன தலைப்பு? The power of one family. அந்த ஃபேமிலி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சரியா எல்லா இதுல இருக்கிற மாதிரி கணவன் மனைவி 2 பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நகோமியோட குடும்பம் அப்படியே இருந்துச்சு. பவர் ஆஃப் ஒன் ஃபெய்த்ஃபுல் ஃபேமிலி, உண்மையாக தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பம். அதனுடைய வல்லமையை சொல்லி முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நகோமியுடைய குடும்பம், ரூத்துடைய குடும்பம். அதற்காக தான் இந்த 2025 ஆண்டவர் நமக்கு இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஏதோ 1ஆம் தேதி வந்து பேசிட்டு போவதற்காக ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்கல. ஒவ்வொரு குடும்பமும் நோவாவுடைய குடும்பம் சின்ன குடும்பம், வேற யாருமே இல்லை, சொந்தக்காரங்க கூட கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எங்க குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், சொந்தக்காரங்க கூட கிடையாது, கசின்ஸ் கிடையாது, அண்ணா கிடையாது, அவங்க கிடையாது, பெரியப்பா கிடையாது, இவங்க ஒண்ணுமே கிடையாது. எங்க குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். நோவாவுடைய குடும்பம் அதே மாதிரி சின்ன குடும்பம். உறவுகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாருமே கிடையாது, எல்லாமே துண்டிக்கப்பட்டாச்சு. இவங்க இவ்வளவு பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை எழுப்பினாரே. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன? நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால் எதற்காக கட்டப்படணும்? சும்மா நாங்களும் நல்லா கட்டப்பட்டிருக்கோம் என்று காண்பிப்பதற்காகவா? இல்ல, கர்த்தர் தரக்கூடிய அந்த பெரிய தரிசனத்தை சுமப்பதற்காக, அந்த பெரிய தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்காக தான் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படணும். அதற்காக தான் நம்ம ஊழியங்களை செய்யறோம். இதுக்கு 4 பேர்ட்ட சொல்றதுக்கா நாங்க கட்டப்பட்டிருக்கிறோம், நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறோம், நீங்களாம் சந்தோஷமா இல்ல அப்படி சொல்றதுக்காகவா குடும்பங்கள்ல நம்ம ஊழியங்களை செய்யறோம்? இல்ல, தேவனுடைய பெரிய தரிசனத்தை சுமப்பதற்காக, தலைமுறையாக தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்படுவதற்காக நம்முடைய குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வருஷத்துல கர்த்தர் பெரியவர். ஒரு உடைக்கப்பட்ட நகோமியுடைய குடும்பத்தை எடுத்து ராஜாக்களை கொண்டு வர முடியும் அப்படின்னா, அதே மாதிரி நிறைவேற்றப்படாத வாக்குத்தத்தங்கள் எவ்வளவோ இருக்குது. இன்னைக்கு பாடலாக பாடினோமே, மகிழ்ந்து களிகூறு, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதை தொடர்ந்துலாம் நீங்க படிச்சீங்கன்னா அதுல தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் எல்லாமே அந்த யோவேல் 2 தான் இருக்குது. நிறைவேற்றப்படாத வாக்குத்தத்தங்கள் எவ்வளவோ இருக்கிறது.
அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன். ராஜாக்கள் தோன்றுவார்கள், இன்னும் தோன்றல. யார் தான் இருக்கிறாங்க? யாருமே இல்லை. இதே மாதிரி நிறைவேற்றப்படாத வாக்குத்தத்தங்கள் எவ்வளவோ காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக விசுவாசத்தோடு உண்மையோடு எந்த துன்பத்திலும் எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவரை உண்மையாக பின்பற்றும் போது அங்குதான் என்ன நடக்குது? கர்த்தர் அவருடைய கிருபையை தருகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. இப்போ நோவாவுடைய தலைமுறையை நம்ம குறித்து பார்த்தோம். அதே நேரத்தில் நம்ம நகோமி அல்லது அந்த நியாயாதிபதிகள் ஆட்சி செய்த அந்த தலைமுறையை நம்ம குறித்து பார்த்தோம். இப்போ நம்ம தலைமுறையை நம்ம பார்க்க போகிறோம். நோவாவுடைய தலைமுறை எப்படி இருந்தது? எல்லாருமே பாவத்தை தண்ணியை போல குடிச்சு உணர்வில்லாமல் இருந்தார்கள். அதே மாதிரி நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கடைசி அதிகாரங்களை பார்க்கும்போது தலைமைத்துவம் இல்லை, அவனவனுக்கு பிரியமானதை செய்து வந்தான். இந்த 21ஆம் நூற்றாண்டு இந்த கடைசி நாட்களில் பார்க்கும்போது நோவாவின் தலைமுறை போல காணப்படுகிறது, அல்லது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தது மாதிரி காணப்படுகிறது. கர்த்தருடைய கண்கள் உண்மையாக அவரை பின்பற்றக்கூடிய குடும்பங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. 1 தீமோத்தேயு நம்முடைய தலைமுறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலம். இப்போ நம்ம நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ நம்முடைய தலைமுறையை குறித்து பார்க்கிறோம். நோவா தலைமுறையை பார்த்தோம், நியாயாதிபதிகள் தலைமுறையை பார்த்தோம். அங்கெல்லாம் கர்த்தர் எப்படி கிரியை செய்தார் என்று சொல்லி இப்போ நம்முடைய தலைமுறையில கடைசி நாட்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகம் போக பிரியராயும். நோவா நாட்கள் இருந்தது மாதிரி இருக்குதா? வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷகுமாரன் வரக்கூடிய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்? நோவாவுடைய நாட்கள். அப்ப அதுல மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் அப்படின்னு கிடையாது, கொடிய காலம் அப்படின்னு கிடையாது, கொடிய காலங்கள். அப்ப இப்படிப்பட்ட காலங்கள் வந்து போய் இருக்கும். இப்ப கொடிய காலங்கள் கடைசி நாட்களில் காணப்படும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்கும்போது நம்ம 21ஆம் நூற்றாண்டை இந்த நாட்கள் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு, அறிவியல் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நோவா காலத்தில் நடந்தது மாதிரி பாவம் பெருகி கொண்டிருக்கிறதா? அல்லது நியாயாதிபதிகள் நாட்களில் இருந்தது மாதிரி பாவம் பெருகி கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய தலைமுறையை பார்க்கும்போது அவருடைய உள்ளம் உடைகிறது. நம்பர் 1, as a creator, அவர் சிருஷ்டிப்பின் தேவன். இப்ப இந்த தலைமுறையில வாழக்கூடிய ஒவ்வொரு நபரை பார்த்தாலும் அவங்க ஆண்டவர் உருவாக்குன ஒரு ஜனம். அப்போ ஒவ்வொருவரை பார்க்கும் போதும் அவர் சிருஷ்டிப்பின் தேவனா இருக்கிறபடியால் அவருடைய உள்ளம் உடைகிறது. இரண்டாவதாக அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறபடியால் பாவத்தை அவர் என்ன பண்ணியாகணும்? தண்டிச்சு ஆக வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவதாக அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி அன்றைக்கு நோவாவுக்கு அவர் காலத்துல எல்லாருமே ஆண்டவரை பின்பற்றவில்லை, ஆனால் எப்படி ஒரு மனிதனாகிய நோவாவுக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையை கொடுத்தாரோ, கொடுத்து அந்த குடும்பத்திற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து அந்த குடும்பத்திலிருந்து ஒரு புதிய திட்டத்தை ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி நம்முடைய தலைமுறையிலும் கூட நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள், கடைசி காலத்தினுடைய அறிகுறிகள், அதுதான் நம்ம இதுல பார்த்தோம். 2 தீமோத்தேயுல நம்ம வாசித்தோம். ஆண்டவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? நம்பர் 1, உடைந்து போகிறது. அவருடைய பரிசுத்தம் ஒரு பக்கத்துல, அதே நேரத்தில் அவருடைய அன்பு துடித்து கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. எதற்காக உலாவி கொண்டு இருக்கிறது? கிருபையை கொடுப்பதற்காக. நோவாவுக்கோ அவருடைய கண்களில் கிருபை கிடைத்ததே, நோவாவுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரே, அதே மாதிரி கிருபையை
கொடுத்து, குடும்பங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து, 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுப்புவதற்காக ஆண்டவருடைய கண்கள் இந்த நேரத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கிருபைக்காக நான் காத்திருக்கிறேனா? இந்த கிருபைக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனா? ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் போது எப்படி நோவாவுடைய வாழ்க்கையில, நோவாவுடைய குடும்பத்தில் பெரிய காரியம் நடந்துச்சோ, ஆண்டவருடைய கிருபை நம்மை சந்திக்கும் போது அப்படிதான் இருக்கும். அதனாலதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம படிக்கும் போது இந்த கிருபையை நம்ம என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ணோம்? படிக்கல நம்மளே. 4:16, எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் நம்ம வாக்குத்தத்தத்துல நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம், இஸ்ரவேல் குடும்பத்திற்கு நான் என்ன பண்ணுவேன்? இரக்கம் செய்வேன். இதுல நாம செய்ய வேண்டிய பகுதி என்ன? ஆதலால். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். பாருங்களேன், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். பாத்தீங்களா? அந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைக்கிறதுனால எவ்வளவு பெரிய மாற்றத்தை தேசத்துல பார்க்க முடியும் என்பதற்காக தான் நம்ம நோவாவை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு மனிதன் அந்த தலைமுறையே தேவனை பின்பற்றல. ஆனால் ஒரு மனிதன், just one person, ஒரு மனிதன் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பம் சூழல் என்ன ஆகுது? அந்த இடத்துல மாறுகிறது. அந்த குடும்பத்திற்குள்ளாக தேவனுடைய கிரியை, அந்த குடும்பத்திற்குள்ளாக தேவனுடைய தரிசனம். ரைட்? இப்போ ஒரு மனிதன் உண்மையாக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது, ஒரு குடும்பம் உண்மையாக தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும் நாங்க பார்க்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நமக்கு அந்த கிருபை எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம தீமோத்தேயுல படிக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த கிருபையை நாம் நாட வேண்டும், அந்த கிருபையை நாம் தேட வேண்டும். அதுதான் நம்ம எபிரேயர் 4ல நம்ம படிச்சோம். நம்ம என்ன பண்ணணும்? we need to draw near to God. இந்த கிருபைக்காக எங்க போக வேண்டும்? நம்ம கிருபாசன தண்டையில். ஒருவேளை இந்த கிருபாசனம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒருவேளை கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆங்கில பைபிள்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய வார்த்தை கிடையாது. throne of grace. அது என்னது? ஒரு த்ரோன், ஒரு சிங்காசனம். ஆனா என்ன சிங்காசனம் அது? கிருபையின் சிங்காசனம். நியாயப்பிரமாணத்தின் சிங்காசனம் கிடையாது. வெள்ளை சிங்காசனம் கடைசி நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். அது நம்மளை நியாய தீர்க்கக்கூடிய சிங்காசனம் கிடையாது. சிங்காசனம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு ராஜா இருக்கணும், வானத்தையும் பூமியை ஆளக்கூடிய தேவாதி தேவனுடைய சிங்காசனம். ஆனா இன்றைக்கு அந்த சிங்காசனம் வெள்ளை சிங்காசனமாக இல்லை, நம்மை நியாயம் தீர்க்கக்கூடிய சிங்காசனமாக இல்லை. ஏனென்றால் அடிக்கப்பட்ட வண்ணமாக தேவனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரட்சகராக இருக்கும் மட்டும் இது நியாயம் தீர்க்கக்கூடிய சிங்காசனமாக இல்லாம அந்த சிங்காசனம் நமக்கு கிருபையை கொடுக்கக்கூடிய சிங்காசனமாக இருக்கிறது. அன்றைக்கு நோவாக்கு கிருபை கிடைத்ததே, அதே மாதிரி இந்த 21ஆம் நூற்றாண்டுல நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும், தேசத்துல, சபையில நாம் ஒரு பதிலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிருபாசனம், the throne of grace, கிருபையை தரக்கூடிய அந்த கிருபாசனம், அந்த சிங்காசனம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக திறந்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். நோவாவுக்கு கிருபையை கொடுத்து அந்த தலைமுறையை அவர் மாற்றி அமைத்தது போல, ரூத் நாட்களில, நகோமி நாட்களில தாவீதை எழுப்பி இஸ்ரவேல் தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வந்தது போல இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, இருளடைந்த காரியங்களுக்கு, வெறுமையான காரியங்களுக்கு, சீரழிவுகளுக்கு பதிலாக ஆண்டவர் சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை அவர் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? ஒரு பதிலாக பார்க்கிறார். God sees as an answers for the problems. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்களுக்கு ஒரு பதிலாக தான் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். God sees as an answer. ஒரு பதிலாக ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப ஊழியங்களில் நம்ம பங்கு பெறுறோம், இந்த காரியங்களில் நம்ம செய்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தோடு அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாருமே இந்த வருஷத்துல நிறைய பேர் சாட்சியாக சொன்னீங்க, எங்க குடும்பத்துல கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார் என்று சொல்லி. ஒரு சிலர் சாட்சியாக நீங்க சொன்னீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சில காரியங்களில ஆண்டவருடைய கிருபையை
அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்படிதானே? எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல, ஒரு சிலர் சொன்னீங்க, நானும் என்னுடைய கணவனும் அல்லது என் வீட்டில் இருக்கிறவங்களோட கரங்களை பிடித்து நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், நல்ல உணர்வோடு பழக ஆரம்பிச்சிருக்கிறோம், நாங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில ஆண்டவருடைய கிருபை தடைகளை தாண்டி நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக ஏற்கனவே வந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு ஆரம்பம் தான். This is just a beginning. இது ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தான். ஆனா நோவாவை போல அல்லது நகோமியை போல, ரூத்தை போல, தாவீதை போல நம்ம ஆண்டவருடைய கிருபைக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, ஆண்டவரே நீங்க ஒரு இடத்துல உங்க வேலையை செஞ்சிருக்கிறீங்க, ஆண்டவரே இன்னும் நீங்க செய்யுங்க, இன்னும் நீங்க செய்யுங்க, நான் விட்டு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், மனம் திரும்புறேன், உங்களை நான் தேடுறேன், கிரியை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு முன்பதாக நம்ம தாழ்த்தி காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் ஒரு சேமத்தை கொண்டு வருவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னது போல குடும்பங்களே பயப்படாதுங்க, அவருக்கு முன்பதாக களி கூறுவோம், அவரை தேடுவோம், அவர் பெரிய காரியங்களை நமக்குள்ளால செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்யும் போது உடன் ஊழியர் அவங்க பேசும்போது சொன்னாங்க, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது அது எப்படி இருக்கும்? கனவு காண்றது மாதிரி இருக்கும், சொப்பனம் காண்றது மாதிரி இருக்கும். அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், அவ்வளவு சந்தோஷம் இருக்கும், குடும்பங்களில் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார் என்று நம்ம சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். இந்த வருஷத்துல 2025ஆம் ஆண்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட, ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருக்கிறோம், இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார். அவர் என்னை இன்னும் நடத்துவார். நல்லா விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் இந்த தூரம் வரைக்கும் நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருப்பதற்கு நான் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னுடைய குடும்பத்தை, நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அவர் நமக்காக வைத்திருக்கிறதை கண் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, இருதயத்துல தோன்றல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நல்ல சந்தோஷமாக விசுவாசத்தோடு நம்முடைய தலைமுறைகளுக்காக கூட நாம் ஆண்டவரை விசுவாசித்து நாம் இந்த நேரத்தில் பாடலை பாட போகிறோம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளில் உம் கரத்தில் நான் பார்க்கும் நீர் இந்த தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இந்த தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை. ஆடுகளின் பின்
பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தே, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம், இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே, என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம். எல்லாரும் பாடுவோமா? ஆமென். நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம், இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் திட்டம் சிறு ஆசைகள் சிறியதன. எல்லாரும் இந்த வேளையில ஒருவேளை நம்மை குறித்து நம்ம நினைத்திருக்கிற காரியங்கள் சிறியவைகளாக இருக்கலாம். என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், என்னை இந்த குடும்பத்திலே வைத்திருக்கிற திட்டம் ஒரு பெரிய திட்டம். ரூத்தனுடைய வாழ்க்கையிலே பார்த்தோமே, தகப்பனே தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தான். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தலைமுறை தலைமுறையாகிய தாங்குகிற ஒரு திட்டத்தை என்னுடைய சரத்திலே தந்திருக்கிறீரே, என்னுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறேன். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக செயல்படுவதற்காக என்னை தெரிந்து கொண்டீரே, என்னுடைய பிற்கால சந்ததிக்காக. ஆமென். என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக, என்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, என்னுடைய குடும்பத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவதற்காக என்னை நீ தெரிந்து கொண்டீரே. என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிறார். நான் நினைச்சது இதுதான், ஆனால் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதன,
உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். விசுவாசத்தோடு கூட தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. ஆண்டவருடைய கிருபைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நோவாவுடைய நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் உணர்வற்று இருக்கும்போது நோவாக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைத்ததே. இந்த பாடலை கர்த்தர் நேற்றைக்கு ஞாபகப்படுத்தின நேரத்தில் தாவீதை குறித்து பார்க்கும்போது, ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்தேன். அப்ப என் இருதயத்தில் ஆண்டவர் அந்த நேரத்தில் கொடுத்த உணர்வு, தாவீது கூட ஆடுகளுக்கு பின்னால தான் போனாரு, நான் உலகத்துக்கு பின்னால போய் கொண்டிருந்தேன். அவ்வளவுதான் இங்க சொல்ல முடியும் இல்ல? எல்லாருமே அப்படித்தானே. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக தாவீது கூட ஆடுகளுக்கு பின்னால தான் போனார். அது நல்ல வேலை. நம்ம எதுக்கு பின்னால போயிட்டு இருந்தோம்? எதுக்கு பின்னால போயிட்டு இருந்தோம் இல்ல? அதுதான் ஆண்டவருடைய கிருபை. அவ்வளவு நிறைய நல்ல காரியங்கள் செய்ததுனாலயா இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்? மற்றவங்களை காட்டிலும் அதிகமான நன்மைகளை செய்ததுனாலே நம்ம இங்க இருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்டதுனால இல்லையா? எனக்கு கிடைக்கவே இல்லை பதில் ஒரு கேள்விக்கு மட்டும். எந்த அடிப்படையில் ஆண்டவரால் என்ன தெரிந்தெடுக்க முடிஞ்சிச்சு? என்னை காட்டிலும் எவ்வளவு பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல வாழ்க்கை முறைகள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மை காட்டிலும் கூட இல்லையா? எப்படி ஆண்டவரால் என்ன தெரிந்தெடுக்க முடிஞ்சது? அதுதான் கிருபை. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நோவாவுக்கோ ஆண்டவருடைய கிருபை கிடைத்தது. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, நோவா நீதிமானா இருந்தான், உத்தமனாக இருந்தார். ஆண்டவருடைய கிருபையை உத்தமத்தினால் என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் குறித்த நேரத்தில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால், நான் பலவீனமாக இருக்கும்போது, சத்துருக்களாக இருக்கும்போது கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஒன்னே ஒண்ணுதான் நம்ம இந்த நாட்களில் தேட வேண்டும். அவருடைய கிருபைக்கு ஈடு இணை இல்லை என்றால் அவருடைய கிருபை நம்மை மாற்றும், அவருடைய கிருபை நமக்கு போதிக்கும். தீமோத்தேயுல தான் நம்ம படிக்கிறோம், இந்த கிருபை இட் கேம் ஃபார் ஆல். எல்லாருக்கும் இந்த கிருபை வந்தது. இந்த கிருபை நமக்கு போதிக்கிறது, டீச் பண்ணுது. எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய், அது மட்டும்தான் நமக்கு பதில். That's the only answer. நம்முடைய கேள்விகளுக்கு, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கேள்விகளுக்கு என்ன பதில்? ஒரே ஒரு பதில் தான், கிருபாசனம், throne of grace. வானத்தையும் பூமியை உருவாக்கி வழிநடத்தக்கூடிய தேவாதி தேவன் ஆட்சி செய்யக்கூடிய சிங்காசனம். ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல எளிய குடும்பத்திலிருந்து வர்றவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா அவங்க குடும்பத்துல சொல்லி பார்ப்பாங்க, உறவினர்கிட்ட சொல்லி பார்ப்பாங்க. நடக்கலன்னா சொல்லுவாங்க, ராஜாட்ட போனா போதும், அரண்மனைக்கு போயிட்டேனா போதும், சிங்காசனத்துல என்னுடைய தேவையை வச்சுட்டேனா போதும், தாவீதிட்ட சொல்லிட்டா போதும், சாலமோன்ட்ட சொல்லிட்டா போதும், என் தேவைகள் நிறைவேறிவிடும். ராஜாவுடைய சிங்காசனம் இன்னைக்கு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்காக
நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்காக சிங்காசனம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிங்காசனம் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின் சிங்காசனம் அல்ல, கிருபையின் சிங்காசனமாக இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற நேரத்துல கிருபையை அடைவதற்கு சேர கடவோம் என்ற வார்த்தை அது ரொம்ப ஆக்டிவ். சேர கடவோம் என்று சொல்லும்போது முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய கிருபாசனத்தில சேரும்போது அவர் கிருபையை தருகிறார், இரக்கத்தை தருகிறார். அவர் யாக்கோபின் குடும்பத்திற்கு சிறையிருப்பை திருப்பி இரக்கத்தை தருகிறார். He gives a new beginning. அவர் நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அவர் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். இந்த ஆண்டுல இதை நம்ம எதிர்பார்ப்போம், சபையாக எதிர்பார்ப்போம், நம்ம செயல்படுவோம், ஊழியர்களோடு கூட சேர்ந்து நம்ம செயல்படுவோம். வீட்டில் இருக்கும்போது வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கூட சேர்ந்து பேசுவோம், அன்பாக நம்ம பழகுவோம், ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் எவ்வளவோ இருக்கிறது. மகிழ்ந்து களிக்கூறு, நம் தேவன் பெரிய காரியங்களை செய்து விடுவார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் வாக்குத்தத்தங்களின் தேவன். ஆபிரகாமை அழைத்து நீங்க சொன்னீங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக மாறுவாய். கிறிஸ்துக்குள்ளாக நீங்க எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் இந்த நாளில் என்ன நிலையில இருந்தாலும், ஒருவேளை ஆபிரகாமுடைய குடும்பத்தை போல இருக்கலாம், அல்லது நோவாவுடைய குடும்பத்தை போல இருக்கலாம், அல்லது நகோமியுடைய குடும்பத்தை போல ஒரு உடைக்கப்பட்ட குடும்பமாக இன்னைக்கு நாங்க காணப்படலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவாதி தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக, கிருபையை தரக்கூடிய அந்த கிருபாசனத்திற்கு முன்பதாக நாங்க வரும்போது, நாங்க தைரியமாக நாங்க கிட்டி சேரும்போது, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில இடைபடுகிறவராக இருக்கிறீர், எங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறீர், சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர், மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி. கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நோவாக்கு கிருபை கிடைத்தது போல அந்தந்த காலகட்டங்களில் வேத நாட்களில் கிருபையை கிடைத்த பாத்திரங்களை நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட பாத்திரமாக உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் காணப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நோவா குடும்பத்திற்கு கர்த்தர் உம்முடைய தரிசனத்தை கொடுத்தீங்க, ஆசீர்வதித்து நீ பலுகி பெருகுவாய் என்று நீங்க தரிசனத்தை கொடுத்தீங்களே, அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உம்முடைய தரிசனத்தை நீங்க ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். தலைமுறையை குறித்து கர்த்தர் பேசும்படி ஜெபிக்கிறேன். யாக்கோபு தன்னுடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கும் போது ஒரு தொலைநோக்கு தரிசனத்தோடு ஆசீர்வதித்து அந்த காரியங்கள் அப்படியே நடந்ததே. எங்களோடு இடைபடுங்க ராஜா, குடும்ப தலைவர்களோடு இடைபடுங்க, ஒவ்வொரு குடும்ப தலைவியோடும் இடைபடுங்க, பிள்ளைகளோடு இடைபடுங்க, வாலிபர்களோடு இடைபடுங்க. கர்த்தர் உலாவக்கூடிய இடமாக மாறுவதாக, எங்களுடைய குடும்பங்கள் கர்த்தர் விடுதலையோடு அசைவாடக்கூடிய ஸ்தலமாக மாறுவதாக, மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்யக்கூடிய தேவன், எங்கள் நடுவே ஆளுகை செய்யக்கூடிய தேவன், எங்களுடைய குடும்பங்களை நீங்க தொடர்ந்து ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். மாற்றங்களை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாற்றங்கள் உண்டாவதாக. ஏதோ வெளி அரங்கமாக வெளியில தெரிகிறது மாதிரி ஒரு சில செயல்பாடுகளில் மாற்றங்கள் மட்டும் கிடையாது, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஹalleluya, ஓ ஹalleluya. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அதனால ஞானத்தை போதிக்கிறீர் என்று பார்க்கிறோம். எங்களுடைய உள்ளான இருதயத்தில், மனதில், குடும்பத்தின் அந்த கோர் சென்டர் பகுதியில் ஹalleluya ஆண்டவருடைய சிங்காசனத்தின் ஆளுகை கடந்து வருவதாக. Thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit. அசைவாடக்கூடிய தேவனே உமக்கு நன்றி, கிரியை செய்யக்கூடிய தேவனே உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீங்க கூட்டி சேர்த்திருக்கிறீர். தேவாதி தேவனை ஆராதிக்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக, கிருபாசனத்திற்கு முன்பதாக நாங்கள் காணப்பட கிருபை தாருங்க ஆண்டவரே, கிருபை தாருங்க. உம்முடைய நாமத்தை நீங்க தொடர்ந்து மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் நன்றியோடு சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.